விஜய் வந்து நிவின் கிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. உடனே வந்து நிவின் கிட்ட கேட்குறாரு, காவேரி வந்து உங்கள தேடி வந்தாளா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு காவேரியா? என்ன நீங்க சொல்றீங்க? உங்க வீட்ல தானே இருப்பா? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இல்ல காவேரி வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அதனால காவேரி வந்து கொஞ்சம் கோவிச்சுட்டு போயிட்டா. அதான் உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அப்படின்னு கேட்கலான்னு, காவேரி என்கிட்ட பேசுறதே இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம். அப்புறம் சொன்னாளான்னு கேட்குறீங்க. என்ன பண்ணீங்க காவேரிய? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, காவேரிய நாங்க ஒண்ணும் பண்ணல. அவ பண்ண வேல தான். நிச்சயதார்த்தத்த நிறுத்துனால. அதனால தான் இவ்ளோ பிரச்சனை. அதனால எல்லாரும் வீட்ல திட்டிட்டாங்க. நீங்களுமா திட்டுனீங்க? ஆமா நானும் தான் திட்டினேன். எப்படிங்க இப்படி திட்ட மனசு வருது உங்களுக்கு? அவ என்ன தப்பு பண்ணா? உங்களுக்கே பசுபதிய பத்தி நல்லாவே தெரியும்ல. காவேரி என்ன மாதிரிலாம் வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தா. இப்ப கூட காவேரிய தூக்கிட்டு போயிட்டு என்ன அமக்கலம் பண்ணா? உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதெல்லாம் தெரிஞ்சு கூட காவேரிய திட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? அவ பண்ணது என்ன தப்பு இருக்கு? அந்த மாரி ஆளுங்கலாம் அவங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமா? காவேரி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பத்தி அவ யோசிக்க மாட்டாளா? அப்படின்னோனே, அதெல்லாம் எனக்கு புரியுது பாஸ். இருந்தாலும் வந்து காவேரி வந்து என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கணும்ல. சொல்லாம கொள்ளாம பண்ணதால தான் இப்ப பிரச்சனை. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இங்க பாருங்க காவேரி எங்க போயிருப்பா உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னோனே, இங்க பாருங்க நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சார். அதனால தான் காவேரி இந்த மாரி கோச்சின்னு போயிருக்கா. அப்படின்னோனே, காவேரி வேற ஏதாவது அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணவே மாட்டா. காவேரி ரொம்ப தைரியமான பொண்ணு. அது எனக்கும் தெரியும். நீங்க முதல்ல சொல்லுங்க. காவேரி வந்து இங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. காவேரியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி கேட்குறாங்க. இங்க பாருங்க சார், நீங்க பண்ண வேலைக்கு நான் என்ன செய்றது எனக்கே ஒரே டென்ஷனா இருக்கு. இதுல நீங்க வேற அப்படின்றாரு. இங்க பாருங்க பாஸ் டென்ஷன்லாம் ஆவாதீங்க. காவேரியை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவ என் பொறுப்புல தானே இருக்கா. என்னோட ஒய்ஃப் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஒய்ஃபா? நீங்க ஒய்ஃபா எப்ப சார் நெனச்சீங்க? நீங்க வந்து அவளுக்கு அக்ரீமெண்ட் வந்து ஹஸ்பண்ட் தானே! அதனால தான் அவள பத்தி கேர் எடுக்காம இருக்கீங்க. இங்க பாருங்க தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க புரியுதா? இந்த மாரி கதையெல்லாம் முதல்ல பேச நிறுத்துங்க அப்படின்றாரு. சரி இப்ப என்னதான் பண்ணணுன்றீங்க? இங்க பாருங்க காவேரி எங்க போயிருப்பான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும்ல. காவேரிக்கு யாராவது இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சென்னையில இருக்கா. சரி அவளோட அட்ரஸ் குடுங்க. நான் போய் பார்க்குறேன். நானும் வரேன் அப்படின்னா, நீங்கலாம் வர வேணாம். இது பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படியாவது காவேரி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் போதுமா? இது யாருக்கும் தெரியாம பார்த்துக்கங்க. ஆனா சார், நீங்க ரொம்ப தான் சார் காவேரிய டார்ச்சர் பண்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் காவேரிய நான் பார்த்துப்பேன். சரி அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அட்ரஸ குடுங்க அப்டி சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போறாரு. இவன் ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கினே இருக்கான். இவன்கிட்ட பேசிட்டே ரொம்ப டென்ஷனா இருக்குது அப்டி சொல்லிட்டு விஜய் போறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து அந்த அட்ரஸ்ல போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. காவேரியோட ஃப்ரெண்டு. என்னாச்சு சார்? அப்டி சொல்லி கேட்டோனே, இந்த மாரி காவேரி வந்து வீட்ட விட்டு கோச்சிட்டு போயிட்டா. ஏன் இப்படிலாம் பண்றா காவேரி? ஒரு சின்ன பிரச்சனைங்க வேற ஒண்ணும் இல்ல. சரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? காவேரி எங்கேயாவது போயிருப்பாளா? இல்ல இங்க வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இங்க வரலையா காவேரின்னோனே, இங்க வரவே வரல சார். அவ ஃபோனும் பண்ணல. ஆனா எனக்கு நல்லா தெரியும். கொடைக்கானல் தான் போயிருப்பா. கொடைக்கானலா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆமா, அங்க தான் அவளுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வீடும் அங்க தானே இருக்கு. அதனால கண்டிப்பா அங்க தான் போயிருப்பா. நீங்க கவலைப்படாம போய் கொடைக்கானல் பாருங்க. கண்டிப்பா இருப்பா அப்படின்னோனே, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார். நீங்க போய் பாருங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்புறாரு. விஜய் வந்து காவேரி தேடி எல்லா இடமும் அலையறாரு. கொடைக்கானல் ஃபுல்லா சுத்துறாரு. ஆனா காவேரி கிடைக்கல. அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு. காவேரி அங்கேயும் இல்ல. அதனால விஜய் வந்து குழப்ப முடியல. எங்க போயிருக்கா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. யாருக்கும் தெரியலன்றாங்க. காவேரி காவேரி சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி அலையிறாரு விஜய். எங்கே போயிருப்பா? இங்கேயும் வரலனா அப்போ எங்கே போயிருப்பா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே! அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ரொம்ப டென்ஷனாகி உட்காந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா காவேரி ஒரு கடையில் வந்து நின்று யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் ஓடி போறாரு. காவேரி அப்படி சொல்ல திரும்பி பார்க்குறாங்க விஜய். விஜய் அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து அப்படியே டென்ஷன் ஆகி கிளம்ப பார்க்குறாங்க. ஒரே ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற? என்னை விட்டுட்டு எதுக்காக வந்த? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்க பாருங்க நான் தான் தெளிவா எழுதியிருந்தேன்ல. உங்களுக்கு யாருக்கும் என்ன பிடிக்கல. அதான் நான் வந்துட்டேன். நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரப்போறியா? அப்புறம் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அதெல்லாம் தெரியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை உதறி விட்டு போய் நடந்து போயிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் காவேரி, சாரி காவேரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கெஞ்சிட்டு போயிட்டே இருக்காரு. காவேரி அதை சட்டை பண்ணாம அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரூம்ல போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை தாழிட்டிக்கிறாங்க. காவேரி காவேரின்னு வெளியே வந்து கதவை தட்டுறாரு. காவேரி திறக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன ஆனாலும் சரி, நீ இல்லாம நான் ஊருக்கு போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு.